அதனால இந்த பெண்கள் கெட்டு போறதுக்கு முக்காவாசி காரணம் ஆண்கள். இப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும் போதே 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தான் எடுக்கிறாங்க சுவாமி. எதை பார்த்து எடுத்தாலும் உனக்கு வகுத்தது தான். இல்ல அதனுடைய அதான் ஜாதகம் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அப்ப அதுக்கு பொருத்தம் இருக்குங்களா இல்ல இந்த யோனி வழியா வர்ற குழந்தைங்களுக்கு? எல்லா குழந்தையும் ஒரு உயிரோட உலாவதுனால அதனுடைய விதிப்படி தான் வாழ்க்கை. ஜோசியத்தாலேயோ ஜாதகத்தாலேயோ அதை மாற்றுவான். 100 வருஷம் நல்லா வாழ்வுன்னு கல்யாணத்துக்கு பத்திரிகை எழுதி கொடுப்பான். 3ஆம் மாசமே செத்து கொடுப்பான் புருஷன். அப்ப ஜாதகம் என்னாச்சு? நிறைய ஜாதகம் வந்து ராகுதோஷம் பொய்யுமா, பொய். காரணம் என்ன? அது தொழிலாகி போயிடுச்சு. முன்னெல்லாம் ஜாதகம் பார்த்தான். யார் பார்த்தான்னா மகான்கள் பார்த்தான். அவனுக்கு அவன் உடலுக்குள்ள இருக்கிற சக்தியே அவன் சொன்னான்னா நடக்கும். அது மாதிரி இருந்தவன் ஜாதகம் பார்த்து சொன்னதால் அது பொய்யாகாம இருந்தது. இப்ப தொழிலா மாறி போச்சு. படிச்சுட்டு சொல்லிங்கிறான். அது அப்படித்தான். சிலர் நடக்கும், சிலர் பொய்யா போயிடும். எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது, எல்லாம் பொய்யா போகும்னு சொல்லுவோம். கிளி ஜோசியம் பார்ப்போம். அதை பச்சைக்கிளியை வச்சு அட்டை எடுப்பான். அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அன்மார் வரும், எனக்கு அம்பாள் வருவா, இன்னொருத்தருக்கு காளி வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொம்மை வந்துடும். வந்த உடனே அவன் பார்த்துட்டு அவன் அதில் இருக்கிறது 4 எழுத்து தான். 40 நிமிஷம் படிப்பான். காரணம் பழக்கம். அதில் இருக்கிறதெல்லாம் உன்னால வாழ முடியுமா? உன் வாழ்க்கைக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்கிறதோ அதுதான் உன் வாழ்வு. மதியும் விதியும் தான் உலகத்துல வாழ்வு. மதியை தாண்டி வாழ முடியாது. ஒரு பெரிய கோடீஸ்வரங்கிறான். எனக்கு கூட ஆசை இருக்குது பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். ஆனா ஆகவே முடியல, எவ்வளவு வச்சாலும். அப்ப எனக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ளதான் நான் வாழ முடியும். அவனுக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ள அவன் வாழறான். அவனை மாதிரி நான் ஆக முடியாது, என்ன மாதிரி அவன் இழிவாக வர முடியாது. அப்ப வாழ்க்கைன்றது நான் போன பிறவில நிர்ணயம் பண்ணபடிதான் இந்த பிறவில வாழறது. இந்த பிறவில நான் என்ன செய்யணும், அடுத்த பிறவில அப்படி வாழ போறேன். அதனால சிவாய்க்கு என்ன சொல்றாருன்னா, தர்மத்தை பண்ணி பழகு. அந்த தர்மம் தான் உனக்கு நல்ல வழியை காட்டும். அந்த தர்மம் தான் உனக்கு ஆபத்துகள்ல இருந்து தவிர்க்கும் அப்படின்ட்டு சொல்றான். மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருங்க. அதனால அதை பழகணும். மிருகம்ன்றது அடிச்சு மற்ற ஜீவராசியை சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கு. மனிதன் மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர, மற்றவன் பட்னியா இருந்தது இவன் சாப்பிட்டு சந்தோஷப்படுறது அது ஒரு மிருகம். மனித உடல், ஆனா மிருகமா இருக்கிறான்னு அர்த்தம். மனிதன்றவன் கொடுத்து வாழணும், எடுத்து வாழக்கூடாது. அவன் தான் மனிதன். ஆனா இன்னைக்கு 75% எடுத்து வாழறான். அப்போ மனிதன் வந்து இப்ப நாளடைவில் மிருகமா மாறிக்கினுக்கிறான்னு அர்த்தம். மனிதாபிமானம் போயிடுச்சு, அவனுக்கு இரக்கம் போயிடுச்சு, கொடூரம் அவன் உள்ளத்துல சேர்ந்து போச்சு. அதனால மனித மாறுறான். மனிதன் மாறும் போது உலகமும் மாறுது கூடவே. சப்பரம் தூக்குறவனும் தேர் இழுக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல சாமி, அவங்கள வந்து கடவுள் வந்து அவங்க வந்து பக்தனா இல்ல சித்தனா? அவங்க சித்தனா இருந்தா அவயமா தேர் எடுத்துனுக்கிறான். நின்னுக்குன்னு தேரை போன போயிடும். மனிதன் அப்ப சாதாரண வந்துடும். அதனால சித்தனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம். மனுஷன் எல்லா செயலும் செய்யணும், சித்தம் செய்ய வேண்டியது பார்த்தானே போய்கினே இருக்கும். அதனால சித்தன் என்ன அர்த்தம்னா அறிவுன்னு அர்த்தம். அவன் அறிவுல மட்டும் வாழறான், இவன் மனத்துல வாழறான். மனத்துல வாழறவனுக்கு சக்தி கிடையாது, அறிவில வாழறவனுக்கு சக்தி உண்டு. அதனால சித்தன் அறிவாளியோட இறைவன்ல பாதியா வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனா மனித மண்ணால வாழ்ந்துன்னுக்கிறான். அதனால இவன் வந்து தேரை வலிச்சாலும் சரி, தேரையே செய்தாலும் சரி, இவனுக்கு ஒரு பயனும் தொழில். இப்ப வந்து விதி வழியதான் மதி வழியதான் சுவாமி. விதியும் மதியும் சேர்ந்துதான் உலக வாழ்வு. விதியினுடைய குழந்தை தான் மதி. விதியால நீ இந்த உலகத்துல பிறந்துட்ட. இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்தாகணும். வாழறதுக்கு என்ன ஒண்ணா மதி வேணும். அப்ப படிக்கணும், அப்ப 4 கலை தெரிஞ்சுக்கணும், 4 தொழில் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மதி சம்பந்தப்பட்டது. இந்த செயல்கள்ல விடுறதும் விதியினுடைய சம்பந்தப்பட்டது. எப்போ நீ உனக்கு தாண்டி அதனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி நீ போறியா, அது உன்னை குற்ற வகிச்சு. அதுதான் விதிக்கால் மதிமுக்கால் சொல்றாங்க இல்லைங்களா? குருவே